அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடு கோயமுத்தூர் சரவணம்பட்டி நம்ம கீரணத்தத்தில் அங்கே விற்பனைக்கு வந்திருக்குது. இது 2.25 சென்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு அவ்வளோ அருமையாக அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய டிசைன் பாருங்களேன், அந்த எலிவேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படியே ஸ்டேர் கேஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி கொடுத்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் மற்ற எல்லா விவரங்களையும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் நல்லா விவரமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்எம் ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். தேங்க்யூ. பாருங்கள், இப்போ இந்த வீடு பாருங்களேன், கிழக்கு பார்த்த சீட்டில் கிழக்கு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக பியூட்டியாக அதை எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். நல்லா எலிவேஷன்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவ்வளோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின் டோரு எம்எஸ்சில் கொடுத்து அதை நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீடு வந்து பாருங்கள், கீழே போர்ட்டிக்கோ சம்மருக்கு போர் இருக்குதுங்க. 3 பெட்ரூமும் 3 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 3மே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இப்படி எல்லா வசதியோடையும் இல்லை இந்த வீட்டை. இப்போ நம்ம இந்த போர்ட்டிக்கோ போகிறோம். போர்ட்டிக்கோவில் போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாருங்கள் சார், நம்ம போர்ட்டிக்கோ வந்துட்டோம். போர்ட்டிக்கோனுடைய சைஸ் வந்து 11க்கு 16 சைஸில் நல்ல போர்ட்டிக்கோ. ஒரு காரு நிறுத்திக்கலாம், அப்படியே 2 வீலரும் நிறுத்திக்கலாங்க. போர்ட்டிக்கோவில் வாட்டர் சம்ப் இருக்குது. போர் அருமையான போர் ஒன்று போட்டிருக்காங்க. சூப்பராக ஸ்வீட் வாட்டராக இருக்குங்க. பாருங்கள், இது கிழக்கு பார்த்த சைட்டு. வீட்டினுடைய மெயின் டோருமே கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு கட்டியிருக்காங்க. அதை டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படிக்கு கிரைனைட் சூப்பராக அதை லே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். லிவிங் ஹால் 16க்கு 16 என்ற சைஸில் இன்னர் படி வச்சு பாருங்கள். லிவிங் ஹால் வந்து அதனுடைய சைஸ் வந்து 16க்கு 16 என்ற சைஸில் இருக்குங்க. சூப்பராக அதை இது பண்ணியிருக்காங்க. உள்ளேயே இன்னர் படி. இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. கீழே 1 பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு, மொத்தம் 3 பெட்ரூமுங்க. பாருங்கள், இங்கேயே டிவி கேபினட்ஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. அருமையான டிவி கேபினட்ஸ். அதுலேயே பேஸ் கேபினட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த டிவி யூனிட்டில் கீழே பேஸ் கேபினட்ஸ் நிறையா திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்படியே பூசா கேபினட்ஸ் அந்த படிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த படி லேண்டிங் கீழேயும் அதை கவர் பண்ணி கேபினட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. நிறையா பொருட்கள் வச்சுக்கிறது மாதிரி. பாருங்கள், அந்த பூசை பண்ணக்கூடிய அந்த பூசை ரூம் வந்து அருமையாக அதை வந்து டபுள் டோர் கொடுத்து கீழேயும் அதெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே பாருங்களேன், கீழேயும் டபுள் டோர் கொடுத்து அந்த கேபினட்ஸ் நல்லா இருக்குங்க. அப்படியே கிச்சனுக்கு போகிறோம். கிச்சன் வந்து இது வந்து மாடுலர் கிச்சன். அவ்வளோ சூப்பராக அதை இது பண்ணியிருக்காங்க கிச்சனை. பாருங்கள், அப்படியே அந்த ஹால்லையுமே பால் சீலிங் ஒர்க்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. நம்ம கிச்சனுக்கு போகிறோம். கிச்சன் வந்து அவ்வளோ சூப்பராக மாடுலர் கிச்சனாகவே அதை இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கிச்சன் டாப் மேடை வந்து கிரைனைட் போட்டு பிரமாதமாக அதை லே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பேஸ் கேபினட்ஸ் கிச்சனுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் நிறையா வச்செடுக்கிறது மாதிரி. அப்படியே சும்மா கோல்டு கலர்லேயே அதை விலை உயர்ந்த உட்டன் இதுலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கிச்சனில் வந்து வால் கேபினட்ஸ், அந்த லாஃப்ட் கபோர்டு, பேஸ் கேபினட்ஸ், ஓரல் கேபினட்ஸ், 3 விண்டோவுமே யூபிவிசி அண்ட் கிரில், அப்புறம் மஸ்கிட்டோஸ் வலை வச்சு அதை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சேஃப்டியாக இருக்குது. பாருங்கள், கீழே பாருங்களேன், பொருள்கள்லாம் வைக்கிறது மாதிரி கிச்சன் கேபினட்ஸில் எல்லாமே அப்படியே கோல்டு கலரில் சும்மா தகன்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பரானது.
பாருங்கள், நான் ஒவ்வொன்றா அதை இது பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அது ஸ்ப்ரிங்கெல்லாம் அவ்வளோ விலை உயர்ந்தது, நல்ல கோல்டு மாதிரியே இருக்குங்க. இந்த உட்டன் வந்து அவ்வளோ சூப்பராக. கிச்சன் வந்து நல்லா காற்றோட்டமாக இது பண்ணியிருக்காங்க. 3 சன்னல் இருக்குங்க, 3 சன்னல் நல்லா பெரிய பெரிய சன்னலாக இருக்குது. கிச்சனில் வந்து 3 விண்டோ, வென்டிலேஷன் அவ்வளோதான் இருக்குது. அப்படியே நம்ம மறுபடியும் லிவிங் ஹாலுக்கு வந்து கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இதனுடைய சைஸு 16க்கு 10 வித் அட்டாச்சு பாத்ரூம்ங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கேயுமே மாஸ்டர் பெட்ரூமில் அந்த 10 அடி நீளத்துக்கும் அந்த 10 அடி உயரத்துக்குமே கம்ப்ளீட்டாக அதை வந்து கேபினெட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வாட்ரூப், பேஸ் கேபினெட்ஸ், வால் கேபினெட்ஸ், டால் கேபினெட்ஸ் எல்லாமே இதில் இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே எல்லா பெட்ரூம்லேயுமே ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்படியே ஸ்டோரேஜ்க்கெலாம் எந்த குறையுமே இல்லைங்க. அவ்வளவும் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், வாட்ரோப் இதுவுமே பாருங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளவு தான் அப்படியே இருந்து அப்படியே தங்கம் ஹோல்ட்டு மாதிரியே இருக்குது. பாருங்கள், பாருங்கள் அந்த இது இந்த இதெல்லாம் பேஸ் கேபினட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே காற்றோட்டமாக இந்த பெட்ரூமுக்குமே பாருங்கள், விண்டோலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதில் யூபிவிசி கிளாஸ் ஃபிட் பண்ணி, யூபிவிசி விண்டோவாக ஃபிட் பண்ணி, அதில் கிரில் எக்ஸ்ட்ரா கொடுத்து, கிரில் நல்லா சேஃபாக கொடுத்து, அதுலேயும் மஸ்கிட்டோஸ் நெட்டு வலை அடித்த இதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவுக்குமே கொசு வலை அதில் ஒரு ஃப்ரேம் ஃபிட் பண்ணி எல்லாத்துக்குமே சேஃபாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். இந்த படியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா பாருங்கள். அந்த படியெல்லாம் 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு தாங்க இருக்குது உயரம். கிரானைட் அதில் லே பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஹைன் பார் கைப்பிடி எல்லாமே கிட்ட ஒரு அடிஷ்னல் பார், சின்ன பிள்ளைகள்லாம் ஏறி போனாலும் சேஃபாக இருக்கிற மாதிரி எஸ்எஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்களேன், நம்ம ஸ்டேர் கேஸில் போகும்போது ஸ்கை டூம் லைட் விழுகிற மாதிரி விண்டோவில் நல்ல பெரிய விண்டோவில் 7 அடி உயரத்துக்கு, அதாவது 7க்கு 4 7க்கு 4 அந்த மாதிரி பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. காற்றோட்டமாக இருக்குது, வெளிச்சமும் பிரகாசமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அந்த அக்சஸ்ஸு அது வந்து அந்த 16க்கு ஒரு 7 6 அந்த மாதிரி சைஸ்லேயே அகலமாகவே அதை கொடுத்துருக்காங்க, லே பண்ணியிருக்காங்க. அது வந்து சும்மா ஒரு 20 அடிக்கு மேலேயே இருக்குங்க லாங்காக. ஏன்னா மேலே 2 பெட்ரூம் அப்புறம் பால்கனி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அக்சஸ், அந்த தடை வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள அந்த பெட்ரூமுக்கு வரோங்க. அதுவுமே 16க்கு 10 வித் அட்டாச்சுடுமே. அங்கேயுமே எல்லா கேபினட்ஸும் நிறையா இது பண்ணியிருக்காங்க. வாட்ரூப்பு, பேஸ் கேபினட்ஸ், டால் கேபினட்ஸ், ஓரல் கேபினட்ஸ், நம்மளுக்கு அதே மாதிரி ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா வசதியும் இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கேயுமே சன்னல்லாம் நல்லா பெரிய பெரிய சன்னல் தான். எல்லா பெட்ரோலுமே காற்றோட்டமாக நல்லா பெரிய பெரிய சன்னல். யூபிவிசி விண்டோ கொடுத்து அதில் ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு நீட்டாக இது பண்ணி சேஃபாக மஸ்கிட்டோஸ் வலையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த கேபினட்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள், பார்த்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்ல விலை உயர்ந்த இன்டீரியர் ஒர்க்கு தான் எல்லாமே இதில்.
ப்ளீஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பிள்ளையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்மளுடைய சேனலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும். பாருங்கள், அப்படியே வந்து இன்னொரு பெட்ரூமுக்கு வரோம். பாருங்கள், அப்படியே வரும்போது இன்னொரு பெட்ரூமுக்கு வரேன். அந்த பெட்ரூமே நல்ல பெரிய சைஸ் தாங்க, 16க்கு 10ங்கிற சைஸில் தான். இது ஒரு பெட்ரூமு. அடுத்த கதவு வந்து நம்மளுக்கு வெளியில் பால்கனிக்கு போகிறது. பாருங்கள், இப்போ இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டான். இங்கேயுமே அதே மாதிரி தான், டட்டு தான். எல்லா பெட்ரூம்லேயுமே அவ்வளோ அழகாக எல்லா பொருள்களும் நீட்டாக வச்சு எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், வாட்ரோப் இருக்குது, ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, விண்டோ நல்ல பெரிய பெரிய விண்டோ காற்றோட்டமாக இருக்குது. எல்லா விண்டோவிலையுமே யூபிவிசி விண்டோவாக கொடுத்து அதில் கிரில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும் நல்லா சூப்பராக சேஃபாக கொடுத்து அதில் நம்மளுக்கு மஸ்கிட்டோஸ் வலை அடித்த ஃப்ரேம் ஃபிட் பண்ணி பிவிசிலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேஸ் கேபினெட்ஸ் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குங்க. இது எல்லாமே நல்ல விலை உயர்ந்தது தான். அந்த கேபினெட்ஸ் எல்லாமே உட்டன் கேபினெட்ஸில் வந்து நல்ல விலை உயர்ந்ததா. பாருங்கள், பாத்ரூமு அட்டாச்சு பாத்ரூமாகவே இருக்குது. அப்படியே பாருங்கள், மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அந்த படி இருக்குதுங்க, டேரேஸ் போகிறதுக்கு. அதுவுமே படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது அந்த சர்க்குலரில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த படி வந்து. இப்போ நம்ம இந்த கேட்டு வழியாக, இந்த டோர் வழியாக பால்கனிக்கு வரோம். பால்கனி பாருங்களேன், கிழக்கு பார்த்தே இருக்குது. அந்த பால்கனி வர முன்னாடியே அந்த வால் எல்லாமே டிசைனிங்கெல்லாம், அதாவது 1.25 அடி அந்த மாதிரி சர்க்குலரில் ரவுண்டாக மூணு ஹோல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி வந்து அதனுடைய சைஸ் 16க்கு 10 அந்த மாதிரி இருக்குங்க. நீட்டாக இருக்குது. நம்ம பால்கனி வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஸ்டேர்கேஸ் விட்டுட்டு பால்கனிக்கான பிளேஸ் தாங்க இது எல்லாமே. நம்ம வந்து பால்கனி ஃபுல்லாகவே காற்றோட்டமான இடத்துல நல்ல கிழக்கு பார்த்து இந்த பால்கனி அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. பாருங்களேன், இந்த ஏரியாவிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, காற்றோட்டமான இடம். பார்த்தீங்களா, அந்த அவ்வளோ அழகாக அதெல்லாம் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவை அவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க, நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடிக்கு போயிட்டு அதாவது அந்த ஸ்டேரேஸ் போகிறோம். பாருங்கள், இதுலெல்லாம் கைப்பிடி எல்லாம் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 5 சப்போர்ட்டு அதில் வந்து சைடு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் ஏதாவது படியில் போகும்போது, பெரிய வகை படியில் போகும்போது இதாகாமல் சேஃபாக அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல விலை உயர்ந்த எஸ்எஸ்சில் உள்ள அந்த ஸ்டீலுங்க, துரு பிடிக்காதது. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் துருவே பிடிக்காதுங்க. பாருங்கள், நம்ம மேலே போய் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் நிறைந்த பகுதி. இது வந்து கீரணத்தத்தில் இருக்குங்க இந்த வீடு.
கீரணத்தை நம்ம ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் தான். கீரணத்தை ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் வீடு தேடுறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், வந்துட்டேன். அது சேஃப்டி எம்எஸ்சில் அந்த கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. டோரு பாருங்கள், ஸ்டேரேஜ்க்கு வந்துட்டோங்க. மேலே வந்து 2 சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குங்க. சூப்பரான டேங்கு. உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வேண்டிய அளவுக்குள்ள ஸ்டோரேஜ் உள்ள டேங்கு இருக்குது, தனி டேங்கு. அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து ஒரு கல் பதிச்சிருக்காங்க. தண்ணி இருக்குது, எல்லா கனெக்ஷன். மேலே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. பாருங்கள், இந்த வீடு வாங்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி. நன்றி கலந்த வணக்கம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த வீடு. சூப்பரான வீடுங்க. ப்ளீஸ் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி. நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.